இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 11வது வசனம். தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் அவர்களுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் கிருபை வேண்டும் என்று காத்திருக்கிற உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு கூட நான் விலக்கி பாதுகாப்பேன்னு சொல்கிறார். அவருக்கு பயந்தும் அவர் கிருபைக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் ஜீவனை உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் உங்களை பஞ்சகாலத்திலே உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சங்கீதம் 33:18 எழுதியிருக்கிறதும் பார்க்குறோம். ஏன்னா நம் கர்த்தர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறாருன்னே அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை தரணும்னா முதல்ல தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த ஆவி நமக்குள்ளே வேணும் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு இருக்குது. அப்படி பயந்து நடக்கும்போது அவர் கிருபை நம்மை காத்தருளும். மல்கியா 3 அதிகாரம் 16 வசனத்தில் அப்பொழுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுதுனா எப்போன்னா தீமை செய்கிறவர்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு தேவனை பரீட்சித்து பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அவங்க தேவனை பரீட்சித்து பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள்லாம் ஒருவரோடு ஒருவர் இதை பேசிக்கொள்கிறாங்களாம். அவங்க எப்படி தேவனை பரீட்சித்து பார்க்குறாங்க, ஆனால் அவங்கள தேவன் எதுவும் செய்யலையே மன்னித்து விட்டுறாருன்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் கர்த்தருக்கு பயந்தவங்க பேசிக்கொள்ளுகிறாங்களாம். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்றை வைத்திருக்கிறாராம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் தனது ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அவர் நாமத்தை தினமும் நம்ம தியானிக்கிறோமா, அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமா, அவர் துதி செலுத்தும் போது அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நம்முடைய பேரை தேவன் அவரது ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். அவருக்கு முன்பாக அது எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவர் தன்னுடைய சம்பத்தை எல்லாம் கர்த்தர் தான் சகலத்துக்கும் ஐஸ்வர்யவானாக இருக்கார் இல்லையா? பூமியின் நிறைவு அவருடையது, வானத்தின் நிறைவும் அவருடையது. அவர் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக அவர் சேர்த்து வைத்திருக்கிறாராம். அதே போல் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனுடைய குமாரனையும் கடாட்சிக்கிறார். அதே போல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய பிள்ளைகளை தேவன் கடாட்சிக்கிறார். அவர்களை நான் கடாட்சிப்பேன் சொல்கிறாரு. அதே போல் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் கூட நான் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பயந்தவருக்கு அவர் கிருபை செய்கிறத எப்படியெல்லாம் நமக்கு காண்பிக்கிறாரு. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கூறிய வித்தியாசத்தை கூட தேவன் காண்பிப்பாராம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னு செப்பனியா 3:17 பார்க்குறோம். அவர் நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. அவர் உன் பேரிலே கர்த்தர் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். ஏன்னா நீ அவருக்கு பயந்து நடக்கிற, அவர் நாமத்தை துதிக்கிறன்னா உன் பேரிலே அவர் மகிழ்ந்து இருப்பாராம். உனக்காக அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருந்து உன் பேரிலே அவர் கம்பீரமாய் களி கூறுவார். சங்கீதம் 149:4 வசனம் பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். அவர்கள் யாருன்னா சாந்த குணம் உள்ள மக்களை கூட தன் பிள்ளைகளாக அவர் சொல்லுகிறார். அப்போது அவர்கள் மேலேயும் தன்னுடைய ரட்சிப்பினாலே அலங்கரிப்பேன்னு சொல்கிறார். அதனால் ஏசாயா 62:4 பார்க்குறோம். இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் இனி உன் தேசம் பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். நீ இனி கைவிடப்பட்டவள்னு சொல்லாத, உன் தேசம் பாழா போனதுன்னு சொல்லாத, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும்னு சொல்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார். அவருடைய நீதியை நமக்கு விளங்க பண்ண அவர் கம்பீரித்து மகிழ்ந்து தன் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள்னு சங்கீதம் 35:27 பார்க்குறோம். தேவனுடைய நீதி விளங்கணுன்ட்டு நம்ம விரும்புகிறோமா? அப்போ ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த ஊழியக்காரர்களை தேவன் பலப்படுத்துவார், அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். அதான் என் நாவும் அது நீதியும் நாள் முழுவதும்
உமது துதியையும் சொல்லி கொண்டு இருக்கோன்னு சொல்கிறார். அப்போ கத்தரை துதிங்க, நாள் முழுவதும் அவர் துதியை சொல்லிவாங்க. எப்படி தாவீது கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும்னார் இல்லையா? அப்போ பயந்து நடங்க, கத்தருடைய நாமத்தை துதிங்க. தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கும்போது உங்கள் மேலே கத்தருடைய கிருபை இறங்கும். அதே போல் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியினால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாகன்னு சங்கீதம் 33:22 சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் அருவருக்கிறார், உத்தமருக்கோ தேவன் பிரியமாக இருக்கிறார்னு பார்க்குறோம். மாறுபாடுள்ள இதயம் யாருக்கு இருக்கும்? துன்மார்க்கனுக்கு தான் அந்த மாறுபாடான இதயம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவர்களை தேவன் அருவருத்து தள்ளுறாராம். ஆனால் கர்த்தர் இடத்துல உத்தமமாய் நீங்கள் நடக்கும்போது உங்கள் மேல் தன் பிரியத்தை வைக்கிறார். அதே போல் அன்றியும் அவர் பட்சதாபம் இல்லாமல் அவனனுடைய கிரியன்படியே நியாயம் தீர்க்கிறவராக இருக்கார். 1 பேதுரு 1:17 பார்க்குறோம். கர்த்தர் பட்சபாதம் பார்க்குறவர் கிடையாது இல்லையா? எல்லாருக்குமே அவர் சமமாக தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரிடத்துல நம்ம பரிதானமும் கொடுக்க முடியாது, பரிதானம் வாங்குகிறவரும் அவர் கிடையாது. அதனால அவருடைய கிருபை எல்லார் மேலேயும் இருக்கு. அவர் நியாயம் தீர்க்கிறவங்கள அவனவனுடைய கிரியின்படி தான் அவர் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பிதாவை தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தரை எப்படி இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்திலே பரதேசிகளாய் தான் அலைந்தாங்க இல்லையா? அது ஒவ்வொரு எல்லையும் அவங்க அந்த எல்லையில கடந்து தான் கானானை சுதந்திரிக்க முடிந்தது. ஏன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் முரட்டாட்டமான குணத்தை பார்த்து தான் அவங்கள 40 நாளுக்கு உள்ளேவே அந்த கானானை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்கள 40 வருஷம் சுற்றி கடக்க வச்சார். பெலிஸ்திய தேசத்துக்குள்ளாக அவங்க கடந்து போயிருந்தால் சீக்கிரம் போய் கானானை அடைந்து இருக்கலாம். ஆனால் செங்கடலை பிளந்து அதன் மத்தியில் வெட்டாந்திரையில் அவர்களை நடக்க வைத்து வனாந்திர பாதை பாலைவனங்களையும் அதே போல் எரிகோ மதிலையும் அவங்க கடந்து போக வேண்டியதாக இருந்தது. யோர்தானை கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அப்படி ஒவ்வொரு தடைகளையும் கடந்து போகும்போது தேவனுடைய கிருபையும் வல்லமையும் அவங்க கண்ணார கண்டாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் கர்த்தருக்கு பயந்து நடங்கள். அப்படி பயந்து கடந்து போனாங்கன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்குது. இப்போ பெண்களுக்கு என்ன சொல்கிறாரு? சாந்தமும் மனத்தாழ்மையமாக இருங்க, அமைதியுள்ள ஆவியை நீங்கள் அணிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு மறைந்திருக்கிற குணமாக இருக்குது, அதுதான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். இதுதான் தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாக இருக்குது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நீதி பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க கடவர்கள்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? இந்த கர்த்தர் வெளிப்படும் போது நம்ம பூரண கிருபை பெற்றவர்களாய், அவருடைய நீதியை பூரணமாய் பெற்றவர்களாய் அவருக்கு முன்னாடி நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நீதிமொழிகள் 31:30 பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறது தான் தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு தான் இன்னைய வசனத்திலேயே நம்ம தியானிக்கிறோம். அதனால் அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கி தேவனுக்கு பயந்து நடங்க, உங்களுக்கு அவர் கிருபையை தருவார். எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு தேவ பலனை தருவார். அவரே உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென்.